இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாவக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாவக்காவை இந்த மாதிரி விதை நீக்கி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியா கட் பண்ண பாவக்காவை ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற பாவக்காவை அலசி இதில் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீதம் இருக்கிற எண்ணெயில் சீரகம், கடுகு, வெந்தயம் தாளித்து பூண்டு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற பாவக்காவும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூடவே புளி தண்ணியும் சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சு சுருண்டு வரும்போது கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்தீங்கன்னா சுவையான பாவக்காய் தொக்கு தயார். ட்ரை பண்ணி பாருங்க.